சாம்சங் மறுபடியும் 12,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு மான்ஸ்டர் கொண்டு வந்திருக்காங்க. எஸ், அதுவும் அவங்களுடைய எம் சீரீஸ்ல. இதுதான் எப்பவுமே நம்பர் 1 பெஸ்ட் செல்லிங் சீரீஸ் அமேசான்ல. So meet the all new Samsung Galaxy M17e. மான்ஸ்டர் பேட்டரி, மீடியாடெக் டைமென்சிட்டி சிப்செட், ரிலையபிள் கேமராஸ், இது எல்லாத்துக்கும் மேல சாம்சங் உடைய ட்ரஸ்ட். எஸ், எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? இங்க கலர் பாத்தீங்கன்னா இது பிளிட்ஸ் ப்ளூ கலர், இன்னொரு வயலட் கலரும் இருக்கு. பாக்குறதுக்கு ரெண்டுமே பிரீமியமா கிளாஸியா இருக்கு இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல. அதே ஃப்ரண்ட் பேனல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே 6.7 இன்ச்சஸ்க்கு HD பிளஸ் டிஸ்பிளே தான். கூடவே 120 ஹெர்ட்ஸ் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கறதுனால ஸ்க்ரால் பண்றதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு. அதே பிரைட்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 800 nits HPM, அதனால நீங்க அவுட்டோர்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னாலுமே தெளிவா இருக்கு டிஸ்பிளே. அது மட்டும் இல்ல, இந்த ஸ்மார்ட் போன்ல ஐ கம்ஃபர்ட் ஷீல்ட் கொடுத்திருக்காங்க. அதனால வந்து ஹார்ம்ஃபுல் ப்ளூ லைட் ரேடியேஷன் எல்லாம் இது கண்ட்ரோல் பண்ணும். அகைன் மூவிஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து கலர்ஸ் நல்லா இருக்கு. வைப்ரண்ட் பஞ்சி கலர்ஸோட நீங்க மூவிஸ் பார்க்கலாம். பிளாக் கலர்ஸும் டீப்பா இருக்கு. அடுத்ததா இந்த ஸ்மார்ட் போனுடைய பெரிய ஹைலைட் மான்ஸ்டர் பேட்டரி. 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, கூடவே 25 வாட் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இந்த செக்மெண்ட்ல வந்து பெஸ்ட் பேட்டரி ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து 26 மணி நேரத்துக்கு மேல நீங்க வீடியோ பிளேபேக் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, இந்த ஸ்மார்ட் போன்ல இன்டெலிஜென்ட் பேட்டரி ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால 90 to 95% நீங்க சார்ஜிங் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதோட பேட்டரி ஆப்டிமைசேஷன் 1 UI இன்டர்ஃபேஸோட வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அதோட இந்த ஸ்மார்ட் போன்லயும் அடாப்டிவ் பேட்டரி ஃபீச்சர் இருக்கிறதுனால யூஸ் பண்ணாத ஆப்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்லீப் மோட்ல இருக்கிறதுனால அதுவும் பவர் சேவிங்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். பெர்ஃபார்மன்ஸ்க்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 6300ல கொடுத்திருக்காங்க. பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் நீங்களே பார்க்கலாம். இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் சிப்செட் அப்படின்னு சொல்லலாம். ISP லெவல்ஸ்மே நல்லா இருக்கு. ஸோ மல்டி டாஸ்கிங், ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாமே ஸ்மூத்தா இருக்கு. டிசைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே மினிமலா கொடுத்திருக்காங்க. சைட்ல அவங்களுடைய சிக்னேச்சர் கேமரா மாடியூல் பார்க்கறதுக்கே பிரீமியமா இருக்கு. அகைன் பிக் பேட்டரி இல்லையா, இருந்தாலும் ஸ்லீக்கா இருக்கு. வெறும் 8.2 mm திக்னஸ் தான். ஸோ பாக்ஸி டைப், கையில ஹோல்ட் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ், ரைட் சைடுல வால்யூம் அப் அண்ட் டவுன், கூடவே பவர் பட்டன் இருக்கு. இதுதான் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கூட. அன்லாக் குவிக் ஆகுது. கீழே 3.5 mm ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கிரில் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல சிம் ஸ்லாட் இருக்கு. மேலையும் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. அடுத்த ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமராஸ். டுவல் சென்சாரோட வருது. மெயின் சென்சார் 50 மெகா பிக்சல், அதே ஃப்ரண்ட் கேமரா 8 மெகா பிக்சல். அவுட்புட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல லைட் கண்டிஷன்ல எடுக்கும்போது கலர்ஸ், டீடைல்ஸ் நல்லாவே இருக்கு. நீங்க நார்மல் போட்டோஸ் 1x 2x 4x 10x வரைக்கும் நீங்க ஷூட் பண்ணிக்கலாம். 4x வரைக்கும் டீடைல்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. கலர்ஸுமே நல்லா கேப்சர் பண்ணுது. அதே போர்ட்ரேட் ஷாட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன் இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு. ஏன்னா எட்ஜ் டிடெக்ஷன் நல்லாவே இருக்கு. பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட், சப்ஜெக்ட் உடைய ஸ்கின் டோன் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிருக்கு. HDR ப்ராசஸிங் கூட ஓரளவுக்கு பேலன்ஸ்டாவே கேட்ச் பண்ணுது. ஏன்னா பேக்ரவுண்ட் லைட் கண்ட்ரோலா இருக்கட்டும், சப்ஜெக்ட் உடைய டீடைல்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணிருக்கு. என்னுடைய ட்ரெஸ் கலர் கூட கரெக்டாவே மெயின்டைன் பண்ணிருக்கு. அதே லோ லைட் போட்டோகிராஃபியர் நைட் மோட் எனேபிள் பண்ணி எடுக்கும் போது வந்து உங்களுக்கு டீடைல்ஸ் நல்லா இருக்கு. பிரைட்டா ஓரளவுக்கு நாய்ஸ் கம்மியாவே நீங்க பிக்சர்ஸ் கிளிக் பண்ண முடியுது. அதே செல்ஃபி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் சப்ஜெக்ட் உடைய ஸ்கின் டோன் எல்லாமே என்ஹான்ஸ் பண்ணி காட்டினாலுமே பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. கலர் ப்ராசஸிங் நல்லா இருக்கு. டீடைல்ஸ் ஷார்ப்பா கேப்சர் பண்ணுது. இதுலயுமே போர்ட்ரேட் ஷாட்ஸ்ல எட்ஜ் டிடெக்ஷன் நல்லாவே இருக்கு. அகைன் வீடியோகிராஃபி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரியர் ரெண்டு இதுலயுமே 1080 30 FPS வரைக்கும் நீங்க ரெக்கார்ட் பண்ண முடியும். அதே ரியர் சைட்ல வந்து ஜூம் பண்ணியும் நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். 1x வந்து 10x வரைக்கும் ஜூம் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டேபிளாவே ரெக்கார்ட் ஆகுது. கலர்ஸுமே நேர்ல எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி இருக்கு. அகைன் செல்ஃபி கேமரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலயுமே ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு டீடைல்ஸ் நல்லாவே மெயின்டைன் பண்ணிருக்கு. அதே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 16 வருது. இது கூடவே யூசர் இன்டர்ஃபேஸ் One UI 8 கொடுக்குறாங்க. இந்த ஸ்மார்ட் போன் பட்ஜெட்டா இருந்தாலுமே வந்து 6 வருஷத்துக்கான OS அண்ட் செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறாங்க. கூடவே நவ்பார் இருக்கு. லைவ் நோட்டிபிகேஷன், பெரிய பெரிய ஃபோல்டர்ஸ் நீங்க ஹோம் ஸ்கிரீன்லயே யூஸ் பண்ணிக்கலாம். AI ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் போன்ல சர்க்கிள் டு சர்ச், கூகுள் உடைய ஜெமினி லைவ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கனெக்டிவிட்டி ஜியோ சிம் கார்டா யூஸ் பண்ணி பார்த்தேன். கால் குவாலிட்டி நல்லா இருக்கு. இந்த ஸ்மார்ட் போன்லயும் வாய்ஸ் ஃபோக்கஸ் ஃபீச்சர் இருக்கிறதுனால அதை எனேபிள் பண்ணும்போது பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேன்சல் ஆகி தெளிவாவே நீங்க பேச முடியும். இது கூடவே வந்து 5G பேண்ட்ஸ் தாராளமா கொடுத்திருக்காங்க.
அதனால 5G கனெக்டிவிட்டியுமே நல்லா இருக்கு. கால் ரெக்கார்டிங் சப்போர்ட்டும் இருக்கு. எதிராளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் போகாம நீங்க கால் ரெக்கார்டிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ கேலக்ஸி M17e இந்த ஃபீச்சர்ஸோட ஸ்டார்டிங் பிரைஸ் 13,999 ரூபாய். ஆனா ஃபர்ஸ்ட் சேல், அதாவது மார்ச் 20ஆம் தேதி வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் போனை 11,999 ரூபாய்க்கு நீங்க வாங்கலாம். டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பாக்குறேன். ஜெய் ஹிந்த்.